ஹாய் guys, welcome to my channel. எனக்கு இது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஐஸ் அப்படின்ற இந்த கேமில் வந்து குட் பாய் வந்து இந்த மேன்ஷனை வச்சு விளையாட போகிறோம். இது வரைக்கும் நான் வந்து இன்னும் ஸ்கூலில் வச்சு அவனை விளையாடி போடலை. பட் மேன்ஷனை வச்சு ஸ்டார்டிங்கில் விளையாடி போட்டுடலான்ட்டு மேன்ஷனை வச்சு அவனை விளையாடி போடலான்னு வந்தாச்சு. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலர் த்ரோ மீட் வந்து இது இந்த மாதிரி ட்ராயர் ஓப்பன் பண்ணால் மீட் கிடைக்கும். அந்த மீட்டை தூக்கி போட்டாச்சுன்னா குட் பாய் வந்து கொஞ்சம் ஸ்டகன் ஆகணும். அந்த டைமில் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஓகே, இங்கே ஒரு ஐரன் கிடச்சிருக்கு. எப்பவும் போல் மேன்ஷனில் வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 5 கிடைக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் 4 கிடைக்கும்னு நினைக்கிறேன், தெரில அது சரியா. ஓகே, இப்போதைக்கு 2 பேக் கிடச்சிருக்கு. இந்த இன்னும் 1 பேக் கூட இன்னும் கிடைக்கல. ஓகே, 2 பேக் கிடச்சிருச்சு. இப்போதைக்கு 3 மீட் இருக்குது. மேன்ஷனில் நிறைய மீட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிறைய ட்ராயர்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு ஐரன் இருக்குது, இதை எடுத்துக்கணும். இதுல ஓகே, அவன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அப்படி இந்த ஒரு ரூமுக்குள்ளேயும் போயிட்டு மீட்டர்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே, மொத்தம் இப்போ 4 மீட் இருக்குது. 5 6 7 மொத்தமாக இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து 7 மீட் கிடச்சிருக்கு. வந்துட்டான் அதுக்குள்ளே. திருப்பியும் அங்கேயே வந்துருக்கான். ஓகே, அவன் திருப்பியும் கிரவுண்ட் ஃப்ளோரே போயிட்டான். நம்ம மேலே போவோம். தேங்க்ஸா குட் பாய். ஓகே, இது வந்து இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு. இங்கே இருந்ததும் இல்லை. இப்போ இங்கே ஒரு மீட் இருக்குது. ஓகே, இது தட்டிடலாம். இந்த மீட் எடுத்து வச்சு இப்போ இன்னும் 11 பேக் எடுக்கணும். வேறு இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான். ஆனால் பிரச்சனை இல்லை, மீட்டை தூக்கி போட்டாச்சுன்னா அவனுமே டிஸ்ட்ராக்ட் பண்ணான் தான். ஆனால் திடீர்னு ஒரு வேளை வெளில போகும்போது அட்டாக் பண்ணுறான். என்ன பண்ணுறது? சரி, அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே, சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. இதாக இருக்குமா? ஓகே, அவன் போயிட்டான். இப்போ வந்து அப்படி இந்த ரூம்குள்ளே போவான். இங்கே ஒரு மீட் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொத்தம் இப்போதைக்கு 6 கண்கள் இருக்கிறது. அதுக்குள்ளே வந்துட்டானா? எங்கே இருக்கான்னு பார்ப்போம். இந்த ரூமுக்கு வெளில தான் சுற்றிட்டு இருக்கோம். ப்ளீஸ் உள்ளெல்லாம் வந்துட மாட்டேடா. ஓகே, இவன் என்ன இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். நான் போக வேண்டிய இடத்துக்கே போகிறானே. பேசாமல் மீட்டை தூக்கி போட்டு போயிடலாமா? திரும்பி இந்த பக்கம் தான் வருவான்னு நினைக்கிறேன். இதை அப்படியே சுற்றிட்டு போயிடுவானான்னு தெரில. போய்கிட்டு இருக்கான். ஓகே, அப்படியே சுற்றிட்டு அந்த பக்கம் வழியாக கீழே போவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சைடு தான் பக்கம் இருக்கான். நீ கீழே போயிடுறானா? அந்த பக்கம் போகண்டா. ஓகே, கீழே போயிட்டான். இப்போ பூஸ்ட்டை கிளிக் பண்ணி போயிடலாம். சும்மா நடந்து போகுது, கொஞ்சம் டைம் ஆகும். பூஸ்ட்டை கிளிக் பண்ணி டக்குன்னு போயிடலாம். சொல்கிறாத ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு ஐரன் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளோரில் கிடைக்க வேண்டிய எல்லா ஐரன்ஸும் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ மொத்தமாக 5. இங்கே ஒரு மீட் இருக்குது. பரவாயில்லையே, மேன்ஷனில் நிறைய மீட் கிடைக்குது. திருப்பியும் வந்துட்டான். இங்கே தான் வெளில இருக்கான். யூட்டன் போட்டு வரான். அந்த பக்கம் அவன் போயிட்டு இங்கே ஓகே, மொத்தம் 17 பேக் தான் கிடச்சிருக்கு. இன்னொரு பேக் இங்கே கிடைக்குமே. பரவாயில்ல, கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 பேக் எடுத்துக்கலாம். அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் விட்டுரு. எஸ், கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டேன். இந்த ஐரன் எடுத்துகிட்டு அவன் எங்கே இருக்கான்னு கரெக்டாக நான் இருக்கிற இடத்துக்கு இவன் எப்படி தான் வரான்னு தெரில, வந்துடுறான். ஒருவேளை ஸ்மெல்லை வந்து சென்ஸ் பண்ணி வந்துடுறான்னு நினைக்கிறேன். இந்த சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்குது. ஒருவேளை இங்கே தான் பக்கத்தில் வந்துருக்கானோ.
இவனை வேறு நம்ப முடியாது. சில நேரம் திடீர்னு ரூமுக்குள்ளே கூட பூந்துருவான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டோரை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நிற்போம். அப்போ தான் திடீர்னு உள்ளே வந்துட்டா கூட மீட்டை தூக்கி போட முடியும். நான் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நிறையாவே சான்ஸ் இருக்கு அவன் கண்டுபிடிச்சதுக்கு. அப்படியே போயிடுறான் இங்கேருந்து. போயிட்டான். இது ஒரு பேக் கிடச்சிருக்கு. ஓகே கடவுளே, அங்கே பக்கத்துலேயும் ஒரு பேக் இருக்கணும். எஸ், இங்கே ஒரு பேக் இருக்குது. அவள் தான் எஸ்கேப் பண்ணிடலாம். முதல்ல அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அவன் மேலே தான் இருக்கான். இப்போ ஃபாஸ்ட்டாக அவன் போயிடலாம். இப்போ வந்து செக் பண்ணுவோம். ஓகே, அவன் மேலே சுற்றிட்டு இருக்கான். ஓகே ஓகே, யூட்டன் போட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இங்கேயே மீட்டெல்லாம் தூக்கி போடுவோம். ஆச்சு, எஸ்கேப் பண்ணிட்டேன். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.